ஹாய், இன்றைக்கி வெனஸ்டே ஸ்பெஷலாக குழந்தைங்களுக்கு ராகி ஸ்வீட் பணியாரம் தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கேன். அதுக்கு தேங்காய்லாம் நல்லா துருவிட்டு நெய்யில் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து ராகி மாவில் அதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பணியாரத்தோட ஸ்வீட்டுக்காக அதில் நாட்டு சர்க்கரையும் கொஞ்சம் ஆட் பண்ணி அதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். பணியாரக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம நார்மலாக பணியாரம் ஊற்றுற மாதிரியே ராகி மாவும் அதில் ஊற்றிட்டேன். ஏலக்காய் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணதுனால ஸ்மெல் சூப்பராக இருந்தது. இதை சிம்மில் வச்சுட்டு தக்காளி சாப்பாட்டுக்கு தேவையான டொமேட்டோவில் கட் பண்ணி வச்சுட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். எங்கள் வீதியில் இருக்கவங்களாம் என்ன பலகாரம் செய்கிறீங்களா, ஸ்மெல்லு வீதியவே தூக்கிட்டு போயிட்டு இருக்குன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. என்னடா நம்ம செய்கிற ஸ்வீட் பணியாரமா அந்த அளவுக்கு ஸ்மெல் வருதுன்ட்டு என்னாலேயே நம்ப முடியாமல் போயிடுச்சு. அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கிறதுக்காக ஸ்மெல்லை வச்சுலாம் நம்ம எதையுமே நம்பக்கூடாது. நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம நாக்கு சொல்கிறத மட்டும்தான் நம்பணுன்ட்டு நானும் அதை ஃப்ரீயாக விட்டுட்டேன். ஸ்வீட் பணியாரம் ரெடி ஆனது அதை ஃபஸ்ட்டு நான் தான் எடுத்து ஒரு வாய் போட்டு வாயில் போட்டு சாப்பிட்டு பார்த்தேன் பாருங்க. டேஸ்ட்டு சூப்பர். அதை பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்கு ரெடி பண்ணிவிட்டு லஞ்ச் பாக்ஸும் ரெடி பண்ணிவிட்டு வேகமாக எல்லோரும் அடித்து பிடிச்சி ரெடி ஆகிட்டு வீட்டுக்கு ஒரு பெரிய பாயை சொல்லிட்டு அவங்க ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. நானும் ஒர்க்குக்கு கிளம்பிட்டேன்.